சில காலங்கள் நடிப்புல இருந்து விலகியிருந்த வடிவேலு அவர்கள் மீண்டும் ரொம்பவே பிஸி ஆகிட்டாரு. மாமன்னன், சந்திரமுகி 2 படங்கள் தொடங்கி தற்போது கேங்கஸ் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. பல வருட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சுந்தர் சி அவர்களுடன் இணைஞ்சிருக்காரு. வர 24ஆம் தேதி வெளியாக இருக்கும் இந்த படத்துடைய ப்ரமோஷன் பணிகள் தற்போதுமே நடந்துட்டு இருக்கு. அதனை முன்னிட்டு வடிவேலு பல சேனல்களுக்கு இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதுல தனக்கு ஆரம்ப காலகட்டங்களில் கிடைத்த வாய்ப்புகள் பற்றி அவர் ஒரு பேட்டியில பேசியிருக்காரு. சின்ன கவுண்டர் பட வாய்ப்பு உதயகுமாரால கிடைத்தது. ஹீரோவுடன் டிராவல் பண்ணும்படியான அடுத்தடுத்து 10 படங்கள் கிடைத்ததுமே அவரால தான். சின்ன கவுண்டர் படத்துல வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தது பற்றி எல்லோருமே பேசுறாங்க. ஆனா அது வெறும் குடைப்பிடிக்கிற கேரக்டர் தான். 2 வேட்டி 1 பனியன், அதையுமே ப்ரொடியூசர் தான் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு மறைமுகமாக கேப்டன் தனக்கு எந்த உதவியுமே செய்யவில்லை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அவரை தெரிந்த எல்லோருக்குமே தெரியும் இந்த பட வாய்ப்பு கேப்டனால மட்டுமே வந்தது அப்படின்னு. அவர் இறந்த பின்பும் கூட வடிவேலு இப்படி வன்மமாக பேசுவது இணையவாசிகளை டென்ஷன் ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வேலையில பாத்தீங்கன்னா தற்போது வடிவேலு அவர்களுக்கு பட வாய்ப்புகளுமே ஒரு பக்கம் குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த படத்தை தாண்டி தற்போது ரஜினி சாருடைய ஜெயிலர் 2 படத்துல இணையவிருக்கார் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் கொடுத்திருக்காராம். ஆகையால தற்போது தலைவர் ரசிகர்களுமே உற்சாகத்துல இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.